நாம வணங்குற குலசாமி வீட்டுக்கு எப்படி அழைக்கும்? நம்ம சாமியே வீட்டுக்கு நம்மள அழைக்கும் அப்படின்னா, யார அழைக்கும்? எதுக்கு அழைக்கும்? அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட நடந்த உண்மையான நிகழ்வ அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா ஜனங்களையும் காத்து நிக்கிற சாமி, மனுஷன் தெய்வத்த வணங்குற தெய்வம் எல்லா மக்களையும் காத்து நிக்கிற இந்த காலத்துல, அந்த தெய்வமே இறங்கி வீட்டுக்கு அழைக்கிற ஒரு சில நிகழ்வுகள் இருக்குல்ல, அற்புதமான நிகழ்வுகள். இதுதான் தெய்வம் எந்த அளவு மனுஷன் கூட நேருக்கு நேரா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி வங்காளி பெருமக்கள் அந்த சாமியாடிகிட்ட எப்படி பேசுது அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்று. ஒரு குலதெய்வம் இல்லை அப்படின்னா 1000 சக்திகளை உள்ளடக்கம். நல்லது கெட்டது, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், பகை எல்லாம் பலி அது இதுன்னு எல்லாத்தையும் அந்த அந்த எல்லாம் உள்ளடக்கம். அப்படி இருக்கிற அந்த குலசாமி எல்லாம் அங்க இருக்கிற அந்த குலசாமி எல்லாத்தையும் காத்து நிற்கிற குலசாமி, தனக்கு உரிமைப்பட்ட தான் பிள்ளைய அந்த எல்லையில அழைக்கும் அப்படின்னா, எப்போ அழைக்கும், எதுக்கு அழைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு குலசாமி அல்ல, தெய்வம் துடி கொண்டு பேசும். நெருப்பா, நீதியா, உண்மையா, சத்தியமா எல்லா மக்களையும் காத்து வர்ற சாமி. வணங்குன சனம் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீ கலங்காத, நீ போ, உன் பின்னாடி நான் வர்றேன் அப்படின்னு நேருக்கு நேரா அந்த சாமி எல்லா மக்களையும் காத்து வர்ற சாமி. அந்த சாமி எல்லையில அந்த சாமியாடி பெருமக்கள், அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக மனம் கலங்கி நிற்கிறாங்க. அதுல ஒரு சில குடும்பம், அதுல ஒரு சில சாமியாடி பெருமக்கள், ஐயா தாயே உன் எல்லைக்கு வரணும், உன்னைய வணங்கணும், உனக்கு நெஞ்சில நினைக்கிறத பரிபூரணமா உனக்கு செய்யணும், கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இத்தனை தடங்களும், இத்தனை மன வருத்தமும், இத்தனை குழப்பங்களும் உருவாகி நிக்குது. நீ இருக்க அப்படின்னா இது எல்லாத்தையும் உடைக்கணும்ல, குழப்பங்களை தீக்கணும்ல, மனசுல இருக்க பிரச்சனைகளை, மன அழுத்தங்களை, அதே சமயம் மன சங்கடங்களை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும்ல ஐயா தாயே. ஆனா இப்ப இவ்வளவு சங்கடத்துக்குள்ள உன்னைய பார்க்க, உன் எல்லையில உன்னைய வணங்க மனம் ஏதோ மறுக்குது. அதனால உன் குலசாமி எல்லைக்கு நான் வரல. எல்லைக்கு வரல, நமக்கு நல்லதா இல்லாட்டினாலும் 4 பேருக்கு நல்லதா நடக்கட்டும். எனக்கு உன்னைய பார்க்க, உன்னைய கண்ணழகு பார்க்கறதுக்கு இந்த வருஷம் எனக்கு கொடுத்து வைக்கலாட்டினாலும் இருக்கிற சனம் உன்னைய வணங்கட்டும் தாயே. ஐயா உன்னைய வணங்கட்டும் அப்படின்னு அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த குடும்பம் என்ன பண்ணுது, அந்த எல்லைக்கு போக வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்குது. எந்த சாமிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் காத்து காத்து மனசுல நினைச்சு நினைச்சு அந்த தெய்வத்தை வணங்கி வந்த குடும்பம் எடுத்த முடிவு, அந்த தெய்வம் அதை ஏத்துக்கல. அந்த சாமி என்ன பண்ணுது, என் பிள்ளை எனக்காக கலங்கி நிக்கிறான், என் பிள்ளை மனசை சரி பண்ணணுமாப்பா, என் பிள்ளை மனசுல இருக்க குறைய தீக்கணும், என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் எனக்கு காட்டி கொடுக்கணும்டா அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த எல்லையில இருக்க தாயே அந்த பிள்ளையோட வீடு தேடி போகுது. எப்படி போகுதுன்னு பாருங்க. பதிவை சொல்லும் போது என் உடம்பு சிம்மு சிம்முன்னு புல் அரிக்குதுங்க. உண்மையான நிகழ்வு. அதனால குலசாமிய உயிருக்கு உயிரா நேசிக்கிறவர் மக்க, குலதெய்வம் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் நம்மளை காத்து நிக்குது அப்படின்னு நெஞ்சுக்கு நெருக்கமா அந்த தெய்வமே உலகம்னு இருக்கிற மக்களுக்கு இந்த பதிவு சான்றா அமையட்டும். அப்ப என்ன பண்ணுது, என் பிள்ளை துடிச்சு நிக்கிறான், மனம் கலங்கி நிக்கிறான், நான் என் பிள்ளைய நான் போய் அழைக்கிறேன். யாருக்குங்க கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? பொன்னையும் பொருளையும் கோடியையும் அள்ளி கொடுத்தாலும் சாமியை உணர முடியாத காலமுங்க. ஆனா உண்மையான காரண காரியங்களுக்காக, அந்த தெய்வ நலனுக்காக, அந்த தெய்வ எல்லையில வர்ற மக்களுக்காக நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நாம ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு இருக்கிற அந்த மக்கள்கிட்ட அந்த சாமி எப்படி போகுது பாருங்க. எப்படி போகுது, முடிவெடுத்துட்டாரு, அதனால கோவிலுக்கு போக வேணாம் அப்படின்னு மனம் கலங்கி மனசுல மலைய சுமந்த மாதிரி அவ்வளவு கவலையோட அந்த குடும்பம் இருக்கு. இந்த சாமி தைரியம் கொடுக்க போகுது, அந்த சாமி அழைக்க போகுது. எப்படி அழைக்க போகுது, அந்த சாமி கையில ஒரு குழந்தை வச்சிருக்கோம். எப்படியே கக்கத்துல குழந்தை
தலையில கூட அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சுமந்து வந்த தாய் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாமியோட அந்த கை குழந்தை இருக்குல்ல, அந்த கை குழந்தை அந்த சாமியோட இடுப்புல இருந்து இறங்கி வேகமா ஓடி வந்துருது. எங்க ஓடி வந்துருது? எந்த பிள்ளை கோவிலுக்கு வர வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறானோ, அந்த பிள்ளை வீட்டுக்கு அந்த கை குழந்தை இறங்கி ஓடி வந்துருது. அப்ப அந்த சாமி எப்படியே குழந்தை ஓடி போயிருச்சு அப்படின்னு அந்த சாமி பின்னாடியே வருது. எங்கன்னு பார்த்தா, அந்த ஒதுங்கி நின்ன அந்த பங்காளி வீட்டுக்கு. உள்ள வந்த உடனேமே அந்த பங்காளிய தட்டி எழுப்பி, "என்னய்யா? எதுக்கப்பா இவ்வளவு மனக்கவலையில இருக்க? எல்லாம் நடக்கும்டா. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், மனசங்கடம் நடக்கும், மன மகிழ்ச்சி நடக்கும், அள்ளி கொடுப்பேன். எல்லாம் நடக்குமப்பா. மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும்டா. 10 விரலும் ஒண்ணாவா இருக்கு? இந்த ஒரு விஷயத்துக்கு நீ கலங்கி நின்னேன்னா, இந்த ஓராயிரம் ஆண்டு காலமா நான் எத்தனையடா பார்த்து நான் கலங்கி நிக்கிறது? என் புள்ள உன்னைய விட்டு நான் விலகி நிக்க முடியுமா? நான் வச்சிருக்க என் குழந்தை பாரு உன்னைய தேடி ஓடி வந்துருச்சப்பா. உன்கிட்ட ஓடி வந்துருச்சுடா. என்னைய விட்டுட்டு உன்கிட்ட ஓடி வந்துருச்சே. பெத்த தாய் நான் இருக்கேன். என்னைய விட்டுட்டு அந்த குழந்தை உன்கிட்ட ஓடி வந்துருச்சுடா. பிள்ளைய கூட்டிட்டு கோவிலுக்கு வாப்பா அப்படின்னு அந்த அம்மா அந்த பங்காளிகிட்ட சொல்லுது. அவர் எப்படி அப்படின்னா, தெய்வத்தையே நம்ம சாமி நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு நிக்கிற அந்த பெருமகனுக்கு அந்த சாமியே வீடு தேடி எல்லை தேடி அந்த சாமியோட அங்க அடையாளத்தோட வந்து அழைச்சது இந்த உலகத்துல எது கொடுத்தாலும் அந்த அளவு மகிழ்ச்சி அவருக்கு கிடைக்காது. தெய்வத்தை ஒரு மனுஷனுக்கு மீறின சக்தி, தெய்வத்தை பரிபூரணமா உணர்றதுங்கிறது முக்காலத்துக்கும் சத்தியமான உண்மைங்கிறது இந்த நிகழ்வு ஒரு சான்று. இப்ப என்ன பண்றாரு அவரு, உடனே அந்த தாயை கைகூப்பி வணங்கி பரிபூரணமா மகிழ்ச்சியோட, நீ இட்ட கட்டளைய நான் என்னைக்கு தாயே மறுத்திருக்கேன். உனக்கு காலத்துக்கு அடிமையா இருப்பேன். என் உயிர் போனாலும் உன் காலடியில போகட்டும் பத்தா. நான் வர்றேன். என்னை மன்னிச்சிடு. இந்த முடிவு எடுத்த என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறார். இது பெண் தெய்வம். இன்னொரு ஆண் தெய்வம் ஒண்ணு வருது. எப்படி வருது அப்படின்னா, மனங்கலங்கி நிக்கிறாரு. அப்ப கூட எப்படி நிக்கிறாரு அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போறோம். நம்ம கோவிலுக்கு போகாம இருந்தாலும் நம்ம தலைக்கட்டு வரி அந்த எல்லையில விழுகணும் அப்படின்னு தலைக்கட்டு வரியை முன்னாடியே கொடுத்துடுறாரு. தலைக்கட்டு வரியை முன்னாடி கொடுத்துட்டு தான் மனம் கலங்கி கோவிலுக்கு போக வேணாம்னு வீட்டுல இருக்காரு. அப்ப ஒரு ஆண் தெய்வம் வருது. எப்படி ஒரு ஆண் தெய்வம் வருது அப்படின்னா, வந்து அவர்கிட்ட பேசுது. எப்படி பேசுது அப்படின்னா, ஏப்பா ஏண்டா எனக்காக தலைக்கட்டு வரிய கொடுத்துட்டு என்னைய பார்க்காம வர்றிய, என்னைய பார்க்காம இருக்கிய, என்னடா எதுக்குடா கொடுத்த? ஐயா மனசு சரியில்லை, மனசு கஷ்டமா இருக்கு. நான் வரலாட்டினாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் செய்யணும் ஐயா. என் கடமையில் என்னைய காக்கிற சாமி உனக்கு செய்ய வேண்டியதை நான் காலத்துக்கும் செலுத்தல, அதனால வரிய கொடுத்தேன் ஐயா. எளிய சனம், வலிமை இல்லாத சனம், நாம கொடுக்குற காணிக்கை அவங்களுக்கு உதவட்டும், வர்ற மக்களுக்கு ஒரு உதவட்டும்னு காணிக்கையை நான் கொடுத்தேன் ஐயா. அதுக்கு அந்த சாமி சொல்லுது, நீ சொன்னது வாஸ்தவம் தான், உண்மைதான். ஆனா எனக்கு நீ செஞ்சுட்டு உனக்குரிய நீ வரிய கொடுத்துட்டு என்னை நீ பார்க்காம வந்தா இது அழகா? இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு அந்த சாமிக்கு திருப்பி கேட்குது. ஐயா மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. மனுஷன் மனுஷன் நான் என்ன பண்ண முடியும்? மன வலியையும் உடல் வலியையும் உன்னைய மாதிரி பொறுக்க முடியாது. நீ தெய்வம், நான் சாதாரண மனுஷன். தெரியாம இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் ஐயா. எல்லைக்கு ஓடோடி வர்றேன் அப்படின்னு என்ன பண்றாரு, குடும்பம் அந்த எல்லைக்கு ஓடோடி போகுது, ஓடோடி போகுது. அவங்க இந்த உண்மையான நிகழ்வை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வணங்குற சாமி உங்க குலசாமியோட அதனுடைய அருமை பெருமையை நீங்க புரிஞ்சுக்கிறணும். சாமியே உங்களுக்காகத்தாங்க. நீங்க இல்லைன்னா அந்த சாமி எங்க போகும்? 10 சனம் 100 சனம் 1000 சனம் இருந்தாலும் உங்களை மாதிரி மேன்மக்கள் நன்மக்கள் தெய்வத்தை உண்மையும் நீதியும் நேர்மையுமா கொண்டு செலுத்துற மக்கள் அந்த சாமி விட்டுருமா? விடாதுங்கிறதுக்கு உண்மையான சான்று தான் இன்னைக்கு இந்த பதிவு.
அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், எல்லா மக்களுக்கும் சொல்றேன். தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவர் மக்க, உங்க சாமிக்கு நீங்க செய்யறத செலுத்துறத போய் வணங்குறத கைவிட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் அந்த எல்லைக்கு போங்க. பரவாயில்ல, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் மகிழ்ச்சி நடந்தாலும் சந்தோஷம் நடந்தாலும் கண்ணீர் வந்தாலும் கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கருமாயம் வந்தாலும் பழி வந்தாலும் பகை வந்தாலும் அந்த எல்லைக்கு போய் நீங்க நில்லுங்க. உங்க சாமியை நீங்க கும்பிடுங்க. இல்ல அப்படின்னா அந்த சாமியை நாம இப்படி பரதவிக்க விட்டுறக்கூடாது. என் பிள்ளை வரல, சாமியைத்தான் நம்ம ஓடோடி போய் பார்க்கணுமே தவிர சாமி நம்மளை தேடி ஓடோடி வர வைக்க கூடாது. அந்த நிலையை யார் அந்த தெய்வத்துக்கு நாம கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த உண்மையான பதிவை, நாம வணங்குற குலசாமி நம்ம வீட்டை தேடி ஏன் வருது, எதுக்கு வருது, நம்மளை எப்படி எதுக்காக அழைக்கணும், நம்ம கொண்ட நோக்கம் பண்பு, நம்ம கொண்ட பக்தி, அந்த சாமி எப்படி புரிஞ்சு நம்ம கிட்ட வந்து உரிமையோட நம்மளை அழைக்குதுங்கிறது தான் முக்கியமான இந்த நிகழ்வை இந்த உலகத்துக்கு குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட இக்கணத்துல அந்த தாயையும் அந்த ஐயாவையும் பரிபூரணமா வணங்கி அவங்க கிட்ட பரிபூரணமா மன்னிப்பு கேட்டு இந்த பதிவை அறிவு நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.